நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ வளம் பெருகணும், நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான எளிய வழிபாடு தான் இன்றைய தினம் பார்க்க போறோம். இன்றைய தினம் வளர்பிறை அஷ்டமி. இந்த வளர்பிறை அஷ்டமியில குறிப்பா 1 மணி நேரத்த தவற விடாதீங்க. காலை அதாவது இன்று காலை 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். ஸோ இந்த நேரத்தில நம்ம என்ன பண்ணணும், கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணுன்றது டீட்டெயிலா பதிவில பார்க்கலாம். பொதுவாவே அஷ்டமி அப்படின்றது நமக்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா, கால பைரவரும் அதே மாரி வராகி அம்மனும். ஆனா இன்னொரு தெய்வமும் நமக்கு முக்கியமா ஞாபகம் வரணும். அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரும் இந்த அஷ்டமி தினத்தில் கட்டாயமாக நீங்கள் ஞாபகம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமி அப்படின்றது அஷ்டலட்சுமிகளுக்குரிய ஒரு தினமாகவும் கருதப்படுது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றது அஷ்டமி. அதுவும் வளர்பிறை அஷ்டமி. இந்த வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் மகாலட்சுமி தாயார் நினைத்து ஒரு எளிய வழிபாடு செய்கிறதுனால கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். எப்படி தேய்பிறை அஷ்டமியில் நம்ம வழிபாடு செய்யும்போது நம்முடைய கடன்கள், நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே தேய்ந்து போகுதோ, அதே மாதிரி தான் வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வவளம் பெருக ஆரம்பிக்கும். இந்த வழிபாடை நம்ம டீட்டெயிலாக பதிவில் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அஷ்டலட்சுமிகளோட அருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கணும்னா ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி திதியில் அஷ்டலட்சுமிகளை நீங்கள் வணங்கி பாருங்கள், வழிபாடு செய்து பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். இதை நம்ம கோவில்களில் தான் சென்று போய் வழிபாடு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வீட்லேயே நீங்கள் எளிமையாக செய்யலாம். நான் இந்த பதிவில் ஒரு 3 நேரங்கள் சொல்கிறேன். அந்த நேரங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி திதியில் இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ உங்களால் வழிபாடு செய்ய முடியுமோ அப்போ இந்த வழிபாடை செய்யுங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலை 11லேருந்து 12 மணிக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் செய்து முடியுங்க. இப்போ நம்ம அஷ்டமி திதி அந்த நேரம் பார்த்துடலாம். நேற்றைய தினமே அஷ்டமி திதி ஆரம்பித்துருச்சு. அதாவது நேற்று பகல் 2 மணி 14 நிமிடத்துலேருந்து இன்று மாலை 4 மணி 2 நிமிடம் வரைக்குமே இருக்குது. இன்று மாலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரைக்குமே அஷ்டமி திதி இருக்கிறதுனால நம்ம கோவில்களில் பொதுவாகவே அஷ்டமி திதி அன்று வழிபாடு செய்கிறது எல்லாமே இன்று மாலை வரைக்குமே நீங்கள் செய்யலாம். இப்போ நான் வீட்டில் எளிமையாக பூஜை செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 நேரங்கள் சொல்கிறேன். இந்த 3 நேரங்களும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் குறிப்பாக இந்த நேரங்களை நோட் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன்னா, நம்ம ஏற்றக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதிகாலை 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்ற முடியும், விளக்கு ஏற்ற முடியும் அப்படின்றவங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா காலை 7லேருந்து 8, அதே மாதிரி மதியம் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஏற்றலாம். ஸோ இந்த 3 நேரங்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்ற முடியும் அப்படின்றவங்க அந்த நேரத்தில் நீங்கள் தவறாமல் ஏற்றலாம். அப்படி முடியாத பட்சத்தில் மற்ற நேரங்களை நீங்கள் ஏற்றலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 1 மணி நேரம் நான் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன வழிபாடு வீட்டில் செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு தாம்பல தட்டு எடுத்துக்கோங்க. தாம்பல தட்டில் 9 அகல் விளக்குகள் தேவை. ஆல்ரெடி வீட்டில் இருக்கக்கூடிய அகல் விளக்குகளை நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 9 அகல் விளக்குகளை 8 அகல் விளக்கு நீங்கள் அந்த தாம்பல தட்டில் வட்டமாக சுற்றி வெளிப்பக்கமாக பார்க்குற மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு அகல் விளக்கு, அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய் தீபம் போட்டு ஏற்ற போகிறோம். அந்த ஒரு விளக்கு மட்டும். ஸோ நெய் தீபம் போட்டு தாமரை தண்டு திரியை சேர்த்து நீங்கள் அதை ஏற்ற போகிறீங்க. சுற்றி இருக்க மற்ற அந்த 8 அகல் விளக்குக்கு நல்லெண்ணெய் மட்டுமே போட்டால் போதுமானது. நல்லெண்ணெய் பஞ்சத்திரி போட்டுக்கோங்க. நடுவில் இருக்க அந்த ஒரு அகல் விளக்குக்கு மட்டும் நீங்கள் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரியும் பஞ்சத்திரியும் சேர்த்து அதில் நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்றும் பொழுது இதோட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து, அந்த நடுவில் இருக்கக்கூடிய விளக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து இருக்க மாதிரி ஏற்றிக்கோங்க. மற்ற விளக்குகளுமே நம்ம சுற்றி வட்டமாக அடுக்கி வச்சுருப்போம். நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்றவங்க அந்த நடுவில் இருக்கக்கூடிய 9வது அகல் விளக்குக்குமே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாமரை தண்டு திரியை நம்ம பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தாமரை தண்டு திரியை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். 5 ரூபாயிலிருந்து அந்த திரி அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு 5 ரூபாய் கொடுத்து ஒரு 2, 3 திரி வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கு ஏற்றும் பொழுது அந்த தாமரை தண்டு திரியை பயன்படுத்தி நீங்கள் ஏற்றலாம். மாதம் மாதம் வளரக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமி இந்த நாளில் இந்த மாதிரி 9 விளக்கு வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த 9 அகல் விளக்குகளுமே தாம்பலத்தட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பூஜை அறையை சுத்தமாக துடைத்துட்டு நல்ல மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாம் வைத்து அலங்காரம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரம் 11 to 12, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 11 to 12 இந்த நேரத்தில் நீங்கள் இந்த விளக்கு ஏற்ற போறீங்க. ஸோ இந்த தாம்பலத்தட்டை நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு கீழே பாதத்துக்கு கீழே இருக்க மாதிரி வைத்ததுக்கு அப்புறமா இந்த நடுவில் இருக்க விளக்கு வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ஏற்றினதுக்கு அப்புறமா நீங்கள்
ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்கள். அப்படி முடியாதவங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்கள், அதுவே போதுமானது. அதே மாதிரி இந்த தீபம் ஏற்றும் பொழுது என்ன பிரசாதம் வைக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே வரும். உங்களால் என்ன பிரசாதம் வைக்க முடியுமோ அதை வைங்க. நெய்வேத்தியம் ஏதாச்சும் வீட்டில் செஞ்சு வைக்க முடியும்னா வைக்கலாம். முடியாதவங்க கொஞ்சமாக டைமண்ட் கற்கண்டு கொஞ்சமாக நீங்கள் இதையே நெய்வேத்தியமாக வைக்கலாம். முடியுன்ற பட்சத்தில் வீட்டில் எளிமையாக உங்களால் பிரசாதம் செய்ய முடியும் பட்சத்தில் அதையும் நீங்கள் செய்து வைக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இந்த டைமண்ட் கற்கண்டு நீங்கள் தினம்தோறும் விளக்கேற்றும் பொழுது கூட நெய்வேத்தியமாக பிரசாதம் வைக்க முடியாத பட்சத்தில் கூட தினம்தோறும் நீங்கள் இந்த டைமண்ட் கற்கண்டு வைக்கலாம். அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள், மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த கற்கண்டு. ஸோ அடுத்து நீங்கள் தீப கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜை நிறைவு செய்துக்கலாம். இந்த 9 அகல் விளக்குகள் எத்தனை மணி நேரம் எரியணும்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் எரியணும். இப்போ நீங்கள் 11 மணிக்கு ஏற்றிங்கன்னா 12 மணி வரைக்கும் இந்த தீபம் ஏற்றி எரியணும். அதற்கப்புறமா நீங்கள் இதை குளிர வைத்திடலாம். ஸோ குளிர வைக்கும் பொழுதும் நீங்கள் புஷ்பம் எடுத்துக்கோங்க, பூ எடுத்துக்கோங்க, அதால் குளிர வைங்க. இந்த மாதிரி நீங்கள் வளர்பிறை அஷ்டமி என்று மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து வழிபாடு செய்யும் பட்சத்தில் கட்டாயமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். வாழ்க்கையில் கட்டாயமாக செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். நம்மளுடைய கடன் பிரச்சனை, கஷ்டங்கள் இது எல்லாமே தீர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகுச்சு அப்படின்னாலே எந்தவித கடனும் கஷ்டமும் நமக்கு இருக்காது. ஸோ அதுலேருந்து நம்ம சீக்கிரமாக வெளியே வரணும் அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் இந்த வளர்பிறை அஷ்டமியில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியும் இதே மாதிரி தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. ஒரு சில மாதங்கள்லேயே உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கிறது நீங்களே கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அஷ்டமி திதி அப்படின்னாலே கால பைரவருக்கும் வராகை தாயாருக்கும் உகந்தது. இந்த வழிபாடுகள் நீங்கள் செய்கிறீங்க பட்சத்தில் அந்த வழிபாடும் நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எந்த வழிபாடு செய்திருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் நான் இந்த வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடே செய்தது கிடையாதுனாலும் சரி, இந்த மகாலட்சுமி தாயாருக்கான வழிபாடுகள் செய்து பாருங்கள். கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்ற நிலையை அடைவீங்க. ஸோ நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் தீரணும் அப்படின்ற பட்சத்தில் தேய்பிறை அஷ்டமியும், செல்வநிலை பெருகணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற பட்சத்தில் வளர்பிறை அஷ்டமியும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பட்சத்தில் கட்டாயமாக விரைவில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற நிலையை அடைவீங்க. அதே மாதிரி கஷ்டங்கள் கடன்களும் காணாமல் போகும். ஸோ இந்த வளர்பிறை அஷ்டமி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த தேதியில் அஷ்டமி வருது, தேய்பிறை அஷ்டமி எப்போ வருதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாளில் நீங்கள் மறக்காமல் ஒரு சில வழிபாடுகள் செய்யுங்க. தேய்பிறை அஷ்டமி அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் 4 மிளகு எடுத்துக்கோங்க. அந்த 4 மிளகுமே வீட்டுக்கு வெளியே நின்று 4 திசைகளை தூக்கி போட சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் தேய்பிறை அஷ்டமி என்று செஞ்சு பாருங்கள். ஒரு சில வாரங்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். 4 திசைகளிலிருந்தும் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் கடன்கள் தீர்க்கறதுக்கான வழிகளை உருவாக்கி தரும் இந்த 4 மிளகு. ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியிலும் மறக்காமல் செய்யுங்க. வீட்டுக்கு வெளியே போய் நின்றுக்கோங்க, நல்ல மனதார வேண்டிட்டு 4 திசைகளிலும் நீங்கள் அந்த 4 மிளகு தூக்கி போடுங்க. இந்த வழிபாடும் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த 4 மிளகு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் செய்யணும். ஸோ வளர்பிறை அஷ்டமியில் இந்த விளக்கு ஏற்றி நீங்கள் தீப வழிபாடு செய்கிறது இன்னும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.